சிபிஐ அதிகாரிகள் என செல்போனில் மிரட்டி லட்சக்கணக்கில் பணம் பறிப்பில் ஈடுபட்டிருக்கிறது ஒரு ஆந்திர கும்பல். டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் சிக்கியது எப்படி? ஹலோ, we are coming from CBI என யாரேனும் மிரட்டல் துணியில் பேசினால் உடனே நம்பிவிட வேண்டாம். அப்படி பேசிதான் பல லட்சங்களை சுருட்டி இருக்கிறது ஒரு பலே கும்பல். டிஜிட்டல் அரெஸ்ட் எனும் பெயரில் சிபிஐ மத்திய அரசு அதிகாரிகளைப் போல நடித்து வீடியோ காலில் மிரட்டி பலரையும் பதற வைத்திருக்கிறார்கள். ஒரு வருடமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தை அலறவிட்ட இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தற்போது தட்டி தூக்கி இருக்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் போன் கால் மற்றும் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் பலரையும் மிரட்டி பணம் பறிப்பு நடந்ததாக அடுத்தடுத்து புகார்கள் வந்து குவிந்தன. அந்த கும்பல் சிபிஐ அதிகாரிகள் அல்லது மத்திய அரசு அதிகாரிகள் போல ஆள்மாறாட்டம் செய்து இந்த மோசடிகளை செய்ததாகவும் குறிப்பிட்டிருந்தனர். இது குறித்து ராணிப்பேட்டை சைபர் கிரைம் பிரிவு போலீசார் விசாரணையை தொடங்கினார்கள். அதில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன மேலாளர்கள் மற்றும் அதிகாரிகள், வசதியான முதியோர் போன்றவர்களை குறிவைத்து இந்த கும்பல் மோசடியை நிகழ்த்தியது தெரியவந்தது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் பரிமாறப்பட்ட விவரங்கள், அவர்களுக்கு வந்த செல்போன் அழைப்புகள் ஆகியவை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அப்போதுதான் இந்த கும்பல் செல்போன் மூலம் கடந்த ஓராண்டில் மட்டும் 542 சிம் கார்டுகளை பயன்படுத்தி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பலரையும் மிரட்டி பணம் பறித்தது தெரியவந்துள்ளது. மேலும் அவர்களுடைய தொலைபேசி எண்ணை தொடர்ந்து கண்காணித்ததில் சிம் கார்டு வாங்குவதற்காக அந்த கும்பல் தமிழகம் வந்திருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களை பின்தொடர்ந்து சென்ற தனிப்படை போலீசார் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சிங்கம்பள்ளி கணேஷ், பப்பலா கிஷோர்குமார், செல்லா சந்தீப் குமார், சனபதி பிரசாத், தல்லா ராமகிருஷ்ணன் ஆகிய 5 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த மோசடியில் தொடர்புடைய மற்ற கூட்டாளிகள், இவர்களது நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் பிற மாநிலங்களில் செய்துள்ள குற்றங்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் எந்த ஒரு அரசு அதிகாரியும் வாட்ஸ்அப் மூலம் உங்களை விசாரணை செய்ய மாட்டார்கள். அடையாளம் தெரியாத நபர்களிடம் உங்கள் வங்கி தகவல்களையோ அல்லது தனிப்பட்ட விவரங்களையோ பகிர வேண்டாம் என போலீசாரின் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆசைக்கு இணங்க மறுத்த பிச்சை எடுக்கும் பெண்ணை கொன்று இச்சையை தீர்த்த போதை ஆசாமி. இந்த கொடூர சம்பவம் எங்கே நடந்தது? சென்னையில் பாலியல் உறவுக்கு இணங்க மறுத்த பிச்சைக்கார பெண்ணை கொன்று சடலத்துடன் உடலுறவு வைத்த போதை இளைஞர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை முகப்பேரில் உயிரிழந்த நிலையில் பிச்சை எடுக்கும் பெண்ணுடன் போதை ஆசாமி ஒருவர் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை மீட்டு போதை ஆசாமியிடம் விசாரணை நடத்திய போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. மதுரையைச் சேர்ந்த ஷேக் என்பவர் இரவு நேரத்தில் போதையில் வந்து பிச்சைக்கார பெண்ணை பாலியல் உறவுக்கு அழைத்ததாகவும் இணங்க மறுத்ததால் மறைவிடத்திற்கு தூக்கிச் சென்று பெண்ணை அடித்து கொலை செய்து சடலத்துடன் உடலுறவு வைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சுற்றுலா சென்ற வேன் விபத்து. புதுச்சேரியில் நடந்த விபத்தில் சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயமடைந்துள்ளனர். புதுச்சேரி திருவாண்டார்கோவில் அருகே சுற்றுலா வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலம் சேதமடைந்துள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக மேம்பாலத்தில் பேரிகார்டு போடப்பட்டுள்ளது. இந்த பேரிகார்டை கடைசி நேரத்தில் கவனித்த சுற்றுலா வேன் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்தார். இதனால் சுற்றுலா வேனானது மேம்பாலத்திலேயே தலைக்குப்புற கவிழ்ந்தது.
விபத்தில் வேனில் இருந்த சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயமடைந்தனர். பேரிகார்டில் ஒளிரும் பட்டைகள் இல்லாததே விபத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது. காருக்கு குறுக்கே வந்த பைக், நடந்தது என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்திராபுரி அருகே வேகமாக சென்று கொண்டிருந்த கார் திடீரென குறுக்கே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து காரில் பொருத்தப்பட்ட டேஷ்கேமில் அப்படியே பதிவாகியுள்ளது. கும்மிடிப்பூண்டி அருகே வடமாநில தொழிலாளர்களுக்கு நேர்ந்த சம்பவம் என்ன தெரியுமா? கும்மிடிப்பூண்டி அருகே வடமாநில தொழிலாளர்களை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். கும்மிடிப்பூண்டியில் பணிபுரிந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த லலித் நாராயணன் தாக்கூர் மற்றும் சஞ்சித் மண்டல் ஆகியோர் வேலை முடிந்து பைக்கில் திரும்பிச் சென்றபோது பூவலம்பேடு அருகே அவர்களை வழிமறித்து தாக்கிய ரவுடிகள் தினகரன், கௌதம், விஸ்வா ஆகியோர் கத்தி முனையில் அவர்களிடம் இருந்து 5000 ரூபாய் மற்றும் செல்போனை பறித்து சென்றனர். புகாரின் பேரில் பாதிரிவேடு போலீசார் ரவுடிகள் மூவரையும் கைது செய்து ரொக்கம் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களை உயிரோடு எரித்து கொலை முயற்சி எங்கு நடந்தது? தேனி அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 2 இளைஞர்கள் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரியகுளம் தென்கரை பகுதியில் ஐயனார் மற்றும் ராஜபாண்டி ஆகியோர் உறங்கிக் கொண்டிருந்தபோது நள்ளிரவில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. தீக்காயமடைந்த இருவரும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இரவில் தனியாக இருந்த மூதாட்டி காலையில் சடலமாக மீட்கப்பட்ட சடலம். மூதாட்டிக்கு என்ன நடந்தது? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி மர்மமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காளி வேளம்பாளையம் கிராமத்தில் 90 வயதான ரத்தினம்மாள் என்பவர் வசித்து வந்த வீட்டின் வெளிவாசல் கதவு நீண்ட நேரம் தாளிட்டிருப்பது குறித்து அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் வீட்டை திறந்து பார்த்தபோது கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கட்டிலின் கீழ் இரத்த வெள்ளத்தில் மூதாட்டி சடலமாக கிடந்தது தெரிய வந்தது. கழுத்தில் கூர்மையான ஆயுதங்களுடன் குத்தப்பட்ட காயமும் தலையில் பலத்த காயம் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மூதாட்டி நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெறிநாய்கள் தொந்தரவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதற்கு என்னதான் தீர்வு? நெல்லை மாவட்டம் திருப்பணி கரிசல் குளம் பகுதியில் சாலையில் சுற்றித் திரிந்த வெறிநாய் பெண்கள் மற்றும் சிறுவன் உள்ளிட்ட 18 பேரை கடித்து அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து காயமடைந்தவர்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஊர் மக்கள் கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வெறிநாயை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். தாசில்தாரிடம் கத்தி முனையில் மிரட்டி 25 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஐகோட் மகாராஜாவை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஐகோட் மகாராஜா மற்றும் அவரது மனைவி உட்பட 6 பேர் கொண்ட கும்பல் கடந்த மாதம் தாசில்தார் ஒருவரை ஆசை வார்த்தை கூறி மாமல்லபுரம் அருகே உள்ள தனியார் விடுதிக்கு அழைத்ததாக கூறப்படுகிறது. தாசில்தார் உள்ளே நுழைந்ததும் கத்தி முனையில் அவரை மிரட்டிய அந்த கும்பல் அவரிடமிருந்து 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் 15,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறித்து கொண்டதாக தெரிகிறது. இந்த சம்பவத்தை வெளியில் சொல்லக்கூடாது என மிரட்டிய இந்த கும்பல் தாசில்தாருக்கு மயக்க ஊசி போட்டு காரில் அழைத்து சென்று நடுவழியில் இறக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. மயக்கம் தெளிந்த தாசில்தார் இது குறித்து செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகாரின் பேரில் சோழிங்கநல்லூரில் தலைமறைவாக இருந்த பிரபல ரவுடி ஐகோட் மகாராஜாவை போலீசார் கைது செய்தனர். காவல்துறை பிடிக்கச் சென்ற போது போலீசாரிடமிருந்து தப்பி ஓடிய போது கீழே விழுந்து மகாராஜாவுக்கு ஒரு கால் ஒரு கை எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் தற்போது
தற்போது காலுக்கும் கைக்கும் மாவுக்கட்டு போட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கஞ்சா விற்பனையில் சிறுவர்களை கூட ஈடுபடுத்தும் சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கஞ்சாவை பதுக்கி விற்பனை செய்து வந்த சிறுவன் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கவுந்தப்பாடி பகுதியைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்பவர் ஆந்திர மாநிலத்திலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து விற்பனை செய்வதாக கூறி போலீசார் கைது செய்தனர். அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த மேலும் 4 பேரை கைது செய்த போலீசார் பதுக்கி வைத்திருந்த 6 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். விபத்தில் சின்னாபின்னமாகி நொறுங்கிய ஆட்டோ, அதிவேகத்தால் நிகழ்ந்த சோகம் எங்கு நடந்தது? சென்னை அடுத்த வண்டலூரில் நின்று கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது மோதிய ஆட்டோ ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அமேசான் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் கார்த்திக் இயக்கி வந்த ஆட்டோ விபத்தில் சின்னாபின்னமாக நொறுங்கியது. மீட்கப்பட்ட அவரது உடல் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கேரளாவில் கான்கிரீட் கூரை இடிந்து விழுந்து 4 பேர் உயிரிழந்தனர். கேரளாவின் கோழிக்கோடு வலியங்காடி மார்க்கெட்டில் உள்ள கட்டிடம் ஒன்றின் கான்கிரீட் கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் மேலும் 2 படுகாயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இறந்தவர்கள் 4 பேரும் மார்க்கெட்டில் சுமை தூக்கும் தொழிலாளர்களாக பணிபுரிந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. கேரளாவில் 20 கோடி ரூபாயை லாட்டரியில் தானே வென்றதாக கூறி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கும் முன்னாள் போலீஸ் ஒருவரின் கோரிக்கையை ஏற்று பரிசு தொகையை வழங்க இடைக்கால தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம். தமிழகத்தில் பல ஆண்டுகாலமாகவே லாட்டரி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அண்டை மாநிலமான கேரளாவில் லாட்டரி விற்பனை எப்போதும் படு ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஓணம், விசு உள்ளிட்ட பண்டிகை நாட்களை ஒட்டி பம்பர் லாட்டரி டிக்கெட்டுகள் வெளியிடப்படும். இதற்கு பல கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்படுவதால் லட்சக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் வாங்குகின்றனர். அந்த வகையில் கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ், நியூ இயர் பம்பர் லாட்டரி டிக்கெட் 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கடந்த மாதம் ஜனவரி 24 திருவனந்தபுரத்தில் உள்ள லாட்டரி அலுவலகத்தில் பம்பர் லாட்டரிக்கான குலுக்கல் நடைபெற்றது. இதில் XC138455 என்ற எண்ணுக்கு முதல் பரிசு கிடைத்தது. இந்த டிக்கெட் கோட்டயத்தில் விற்கப்பட்டது தெரியவந்தது. இருப்பினும் பரிசு பெற்றவர் யார் என்ற விவரம் குலுக்கல் முடிந்து 1 மாதமாகியும் தெரியவில்லை. பரிசு வென்றவருக்கு உறவினர்கள் தொல்லை கொடுப்பார்கள் என்பதால் ரகசியமாக வந்து பரிசை வாங்கி சென்றிருக்கலாம் என்று பலரும் நம்பினர். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக எர்ணாகுளம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பரபரப்பை கிளப்பியுள்ளார். முதல் பரிசு விழுந்த டிக்கெட்டை தானே வாங்கியதாகவும் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர் ஒருவருக்கு நெய் பிரசாதம் அனுப்பும் போது அதை கவரில் வைத்து தெரியாமல் அனுப்பிவிட்டதாகவும் கூறியிருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் பரிசு தொகையை மறு உத்தரவு வரும் வரை வழங்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. பணி ஓய்வுக்கு பிறகு டிராவல்ஸ் நடத்தி வரும் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த சஜிமோன் சபரிமலை சீசன் சமயத்தில் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சிலரை தனது வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். அப்போது அவர்களில் ஒருவர் தவறுதலாக நெய் பிரசாத டப்பாவினை வாகனத்திலேயே விட்டு சென்றிருக்கிறார். இதைத் தொடர்ந்து பயபக்தியுடன் அதனை பூஜை அறையில் பத்திரமாக வைத்த அவர் சம்பந்தப்பட்ட நபரை தொடர்பு கொண்டு விஷயத்தை கூறியிருக்கிறார். இதனிடையே லாட்டரியை வாங்கிய சஜிமோன் அதனை பூஜை அறையில் நெய் பிரசாத பையுடன் வைத்து பரிசு விழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டுள்ளார். இந்நிலையில் ஞாபக மறதியில் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவருக்கு பிரசாதத்தை கொரியர் அனுப்பிய போது தவறுதலாக லாட்டரி டிக்கெட்டுடன் சேர்த்து வைத்து அனுப்பிவிட்டார். பள்ளம் ஒன்றில் குப்புற விழுந்ததால் தலை, முகம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயமடைந்த அவர் சுமார் 1 வார காலம் சுய நினைவின்றி இருந்தார். பின் நினைவு திரும்பியதும் லாட்டரி டிக்கெட்டை கொரியருடன் சேர்த்து அனுப்பியது பொறி தட்டியது. ஆனால் சம்பந்தப்பட்ட நபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது லாட்டரி டிக்கெட் எதுவும் இல்லை என்று அவர் சொல்ல, கடைசியில் கொரியர் ஊழியர்கள் திருடியிருக்கலாம் என்று போலீசில் புகார் கொடுக்க
நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. இது தவிர முதல் பரிசு விழுந்த டிக்கெட்டின் நகலையும் கேரள அரசு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. லாட்டரி டிக்கெட்டை வாங்கியதாக கூறும் சஜிமோன் தனது பெயர் மற்றும் தொலைபேசி எண்ணை அதன் பின்புறம் எழுதி வைத்திருப்பதாகவும், எனவே டிக்கெட்டுக்கு பரிசு கேட்டு யார் உரிமை கோரினாலும் அது தன்னுடையது என்பதை தன்னால் நிரூபிக்க முடியும் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 20 கோடி ரூபாய் முதல் பரிசினை வழங்க கேரள அரசுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, முதல் பரிசு விழுந்த டிக்கெட் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதாகவும் பரிசு தொகையை கிரெடிட் செய்யும் செயல்முறை நடந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 20 கோடி ரூபாயை லாட்டரியில் வென்றவரின் இந்த கதை ஒரு கிரைம் த்ரில்லர் படத்திற்கு கொஞ்சமும் குறையாத சுவாரஸ்ய திருப்பங்களை கொண்டிருப்பதால் கேரளா முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை தூண்டியுள்ளது. செங்கல்பட்டில் 15 சவரன் நகைகளை திருடி ஆட்டோ வாங்கி ஓட்டியவர் போலீசில் சிக்கினார். செங்கல்பட்டில் ஆசிரியர் வீட்டில் 15 சவரன் நகைகளை திருடிய சம்பவத்தில் ஆலந்தூரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டில் உள்ள ஆனந்தன் என்ற ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் நகைகளை மர்ம நபர் ஒருவர் கடந்த டிசம்பர் மாதம் திருடி சென்றுள்ளார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியபோது அந்த மர்ம நபர் ஆலந்தூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் டோரா லோகேஷ் என்பது தெரியவந்துள்ளது. அவர் மீது ஏற்கனவே பல்வேறு திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் தனக்கு திருமணமாகி குழந்தை இருப்பதால் திருட்டை கைவிட்டு கௌரவமாக வாழ நினைத்ததாகவும், திருடிய நகைகளை விற்று 2.5 லட்சம் ரூபாய்க்கு புதிய ஆட்டோ வாங்கி சவாரி செய்து வந்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். அவரிடமிருந்து புதிய ஆட்டோ மற்றும் 10 கிராம் தங்க நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தேர்வுக்கு படி என கூறிய தந்தை, ஆத்திரமடைந்து தந்தையை சுட்டுக் கொன்ற மகன். எங்கு நடந்தது? லக்னோவில் மருத்துவம் படிக்குமாறு வற்புறுத்திய தந்தையை 19 வயது மகன் சுட்டுக் கொன்று உடலை துண்டு துண்டாக வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லக்னோ பகுதியில் தொழிலதிபர் மன்வேந்திர பிரதாப் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவரது மகன் அஷத் பிரதாப் சிங் தந்தையுடன் ஏற்பட்ட தகராறில் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாக ஒப்புக்கொண்டார். பின்னர் குற்றத்தை மறைக்க உடலை துண்டு துண்டாக வெட்டி ட்ரம்மில் அடைத்து சில பாகங்களை புதைத்ததும் தெரியவந்தது. நீட் தேர்வுக்கு தயாராகுமாறு தந்தை தொடர்ந்து வற்புறுத்தியதால் இந்த கொலை நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் இளைஞரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாட்டியையும் பேத்தியையும் வீடு புகுந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க இங்க ஒரு இளைஞர். சிறுமியுடன் ஏற்பட்ட காதல் இரட்டை கொலையில் முடிந்த பின்னணி என்ன? பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை. அன்று நடந்த ஒரு கொடூர சம்பவத்தால் குலை நடுங்கி கிடந்தது. அழுகை, ஓலம், ஒப்பாரி என அங்கிருந்த ஒவ்வொருவரின் கண்களிலும் சோகம் சூழ்ந்திருந்தது. காரணம், ஸ்ட்ரெச்சரில் மூச்சு பேச்சின்றி கிடக்கும் இந்த 2 சடலங்கள் தான். 17 வயது சிறுமியும் 65 வயது மூதாட்டியும் வீடு புகுந்து குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் தடுக்க வந்த சிறுமியின் சகோதரிக்கும் கத்தி குத்து விழுந்திருக்கிறது. நடந்த இரட்டை கொலையின் பின்னணியை அறிய செய்தியாளர் நடேசனுடன் விசாரணையில் இறங்கினோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள நெகமம் கொண்டே கவுண்டன் பாளையத்தைச் சேர்ந்தவர்கள் பூபதி கலையரசி தம்பதி. பூபதி அதே ஊரில் 2 வீலர் மெக்கானிக்காக வேலை செய்து வருகிறார். இவர்களுக்கு ஹரிதா, கௌசி ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். 18 வயதான ஹரிதா கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பொறியியல் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். 17 வயதான சிறுமி கௌசி 12ஆம் வகுப்பு வரை முடித்திருக்கிறார்.
இவர்களுடன் பாட்டி திருமாத்தாள் என்பவரும் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு சிறுமி கௌசி, அவரது அக்கா ஹரிதா, தாய் கலையரசி, பாட்டி திருமாத்தாள் ஆகியோர் வீட்டில் இருந்துள்ளனர். அப்போது வீட்டிற்குள் புகுந்த ஒரு வாலிபர் பாட்டி திருமாத்தாள் மற்றும் சிறுமி கௌசியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியால் சிறுமி கௌசி, அவரது சகோதரி ஹரிதா, பாட்டி திருமாத்தாள் ஆகியோரை சரமாரியாக குத்தி கிழித்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். அக்கா, தங்கை, பாட்டி என மூவரும் வீட்டிற்குள் இரத்த வெள்ளத்தில் மிதந்துள்ளனர். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் மூவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் செல்லும் வழியிலேயே சிறுமியும் அவரது பாட்டி திருமாத்தாளும் இறந்து போயிருக்கிறார்கள். சகோதரி ஹரிதாவுக்கு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் முதலுதவி கொடுத்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நெகமம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட வாலிபர் நெகமம் அடுத்துள்ள கப்பலாங்கரை பகுதியைச் சேர்ந்த அபிஷேக் என்பது தெரியவந்தது. 19 வயதான அபிஷேக் கௌசியை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு கௌசியை பெண் கேட்டு அவர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அபிஷேக். அப்போது கௌசியின் தந்தை பூபதி, மகளுக்கு இன்னும் 18 வயது கூட ஆகவில்லை, அதற்குள் எப்படி திருமணம் செய்து கொடுப்பது என கூறி திருமணத்துக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து சம்பவத்தன்று இரவு மீண்டும் கௌசி வீட்டிற்கு சென்ற அபிஷேக், கௌசியின் தாயார் கலையரசி, பாட்டி திருமாத்தாள் ஆகியோரிடம் பெண் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அந்த வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த அபிஷேக் வீட்டிலிருந்த 3 பேரையும் கத்தியால் குத்தி இப்படி ஒரு கொடூரச் செயலை செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தப்பியோடிய கொலையாளி அபிஷேக்கை போலீசார் தேடி வந்த நிலையில் நள்ளிரவு 12 மணிக்கு அபிஷேக் விஷம் குடித்துவிட்டு நெகமம் காவல் நிலையத்தில் சரணடைந்து பகீர் கிளப்பியுள்ளார். தற்போது அபிஷேக்கை சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அபிஷேக்குக்கு போலீஸ் பாதுகாப்புடன் மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது.